வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி என்பது இருவழி பாதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் நாங்கள் எங்கள் பேச்சின் மூலமாக மகிழ்ச்சியை தருகிறோம் என்றுதான் நம்புகிறோம். ஏனென்றால் உங்களை எங்கள் பேச்சின் மூலமாக தொந்தரவு செய்தால் பிறகு அந்த வகை தொந்தரவு எங்களுக்கு அதுவாகவே வரும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள், இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம். பிறர்க்கு இன்னான்னா தொல்லை, முற்பகல் செய்யின். காலையில் ஒரு தொந்தரவை நீங்கள் பண்ணினீங்கன்னா பிற்பகல்ல கொஞ்ச நேரம் கழித்து தாமே அதுவாகவே வரும். நீங்களா தேடியே போக வேணாம், அதுவாகவே தேடி வரும். ஆமாம், தேடி வரும். இப்போ நம்ம குடியிருக்கிறோம், நம்ம தெருவில் மோர் அப்படின்னு மோர் விற்கிறவங்க வர்றாங்க, காய்கறி விற்கிறவங்க வர்றாங்க, நம்மளை தேடி வர்றாங்க இல்லையா? அதெல்லாம் நல்லதுக்கு. ஆனால் இது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். ஒரு பையன் முதல் மதிப்பெண் வாங்கிடுறார். 2வது மதிப்பெண் வாங்குற அந்த மாணவருக்கு அதை தாங்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, முதல் மதிப்பெண் வாங்கின மாணவருடைய நோட்டு புத்தகத்தை திருடி ஒழிச்சு வச்சுடுறார். நடக்குதா இல்லைங்களா? அப்படி பண்ணுனா என்ன ஆகும்னா, இந்த 2வது மதிப்பெண் வாங்கி நோட்டை ஒழிச்சு வச்சார்ல, அவருடைய நோட்டு காணாமல் போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்களே. நடக்கும், உறுதியாக நடக்கும். நியூட்டன் மிக பெரும் அறிவியல் அறிஞர் என்ன சொல்றார், ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு இணையான எதிரான எதிர்வினை ஒன்று விளையும், நடக்கும் அப்படிங்கிறார். நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. ஆனால் உடனே நடக்குமா? நடக்கலாம், நடக்காமையும் போயிடலாம், ஆனால் நடக்கும். அந்த முற்பகல் பிற்பகல்ங்கிறது நீங்க அப்படியே புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு முற்பகல் அப்படின்னா இன்னைக்கு பிற்பகலே நடக்குங்கிற அவசியம் கிடையாது. நாளைக்கு பிற்பகல்ல நடக்கலாம், அடுத்த நாள் பிற்பகல்ல நடக்கலாம், அடுத்த மாதம் கூட நடக்கலாம், அடுத்த வருடம் கூட நடக்கலாம். ஆனா நடக்கும். அதான் செய்யற பாவம் என்றைக்கும் விடாது, அது வம்சத்தையே அழிக்கும், தொந்தரவு செய்யும், தலைமுறை தாண்டியும் கூட பழிவாங்கும் என்று நாம் படித்திருக்கிறோம். சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் நிச்சயமாய் பழிவாங்கி தீரும் என்பார் பெருங்கவிஞர் கண்ணதாசன். எனவேதான் நம்ம மனசுல தோணும், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், அது எப்படியாவது தடுக்கணும். போட்டி வேறு, அதிலே ஒரு நியாய தர்மம் இருக்க வேண்டும். காட்னி வால்ஷ் என்கிற மிக பெரும் கிரிக்கெட் பந்து வீச்சாளர் ஒரு தடவை பந்து வீச வந்த பொழுது அந்த கோட்டுக்குள்ளே நிற்க வேண்டிய மட்டையாளர் கோட்டை தாண்டி விட்டார். அப்பொழுது காட்னி வால்ஷ் பந்தை கையிலே தான் வைத்திருந்தார், வீசவில்லை. அவர் நினைத்திருந்தால் இவரை வெளியேற்றி இருக்க முடியும், ஆனால் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அது முறையல்ல. பந்து வீசி மட்டையில் பட்டு இன்னொருவர் கையிலே பிடிக்கப்படுவது, அல்லது மட்டையை தாண்டி பின்னாலே நின்று கொண்டிருக்கிற 3 குச்சிகளில் ஏதாவது ஒன்றை அடித்து வீழ்த்துவதுதான் முறையாக இருக்குமே ஒழிய, இப்படி முறையில்லாமல் நிற்க வேண்டிய கோட்டிற்கு வெளியே வந்துவிட்டதால் பந்தை வீசாமல் இந்த ஸ்டம்ப் எனப்படுகிற குச்சியை தொட்டு வெளியேற்றுவது சரியான முறையல்ல என்று காட்னி வால்ஷ் என்கிறவர் மிக பெரும் பந்து வீச்சாளர், பண்பாளர் அப்படி செய்தார். அதனால்தான் இன்றும் அவர் கிரிக்கெட் வரலாற்றிலே நினைவு கூறப்படுகிறார். இளைய தலைமுறைக்கு கிரிக்கெட் சொன்னாதானே புரியும், அதனால சொல்றோம். அப்படி போட்டி வேறு,
ஆனால் போட்டியிலே ஒரு நியாயமும் தர்மமும் இருக்க வேண்டும். அந்த போட்டி போடுகிற வெறியில், வெற்றி பெற வேண்டும் என்கிற வெறியில் நாம் முறை தவறி பிறர்க்கு இன்னா செய்தால், இன்னான்னா தொல்லைன்னு சொன்னோம், அப்படி பண்ணுனா மாட்டிக்குவோம், ஜெயிச்சிருவோம். அது தற்காலிக வெற்றியாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தே தீரும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. எப்படி வரும்? பல பேர் நினைக்கிறாங்க, ஏங்க அவர் அடுத்தவங்களுக்கு தொல்லையே தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா தாங்க இருக்காரு, இவர் ஒரு நாள் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சதில்லை, நல்லா தான் இருக்காருன்னு வெளியில இருந்து பார்க்குறதுக்கு தோணும். ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இல்லை. அவங்கெல்லாம் பட்டுச்சட்டை போட்ட தோல் வியாதி வந்தவர்கள். பட்டுச்சட்டை போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே தோல் வியாதியாக இருக்கும். அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். எனவே பிறர்க்கு இன்னா தொந்தரவு செய்வதை இன்றோடு விட்டு விடுங்கள். அந்த நினப்பு வந்தால் கூட இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வாழ்க்கை நலமாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிறருக்கு நீங்கள் தருகிற துன்பம் உங்களை திரும்பவும் பதிலுக்கு துன்பப்படுத்தியே தீரும் என்பதை மறந்து விடாதீர்கள். திரும்பவும் கற்பது தமிழ் நிகழ்வில் குறளின் குரல் பகுதியில் நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.